இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஆடி கிருத்திகை சாமி கும்பிட்றதுக்காக காலையிலேயே நேரமாக எழுந்திரிச்சி வாசலில் கோலம் போட்டுட்டேன். கோலம் போட்டுட்டு நில வாசல்லையும் கோலம் போட்டுட்டு சாமிக்கு வந்து சாம்பிராணி காமிக்கலாம்னு சொல்லிட்டு வெளியே இருந்து சாம்பிராணி காமிச்சிட்டு உள்ளே எடுத்துகிட்டு போயிருந்தேன். நான் சாம்பிராணி காமிச்சு முடிக்கிறதுக்குள்ளே அத்தை வந்து பால் பாயாசம் செஞ்சு வச்சுருந்தாங்க. சாமிக்கு பால் பாயாசம் செஞ்சு சாமிக்கு வந்து சாம்பிராணிலாம் காமிச்சு கும்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து சாமிக்கு இலை போட்டு சாமி படைப்போனாங்க. அதனால் வந்து இலை போடுறதுக்கு எல்லா சாப்பாடும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு இலையில வந்து எல்லாமே எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். வடை, உருளைக்கிழங்கு, சாம்பார், சாதம் எல்லாமே எடுத்து வச்சுட்டு சாமிக்கு தீபாராதனை காமிச்சு சாமி கும்பிட்டுட்டு நான் வந்து ஆறுமுகம் தீபம் ஏற்றி சாமி கும்பிட்லான்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சுருந்தேன். அதனால் தாம்பூலத்தட்டில் வந்து அரிசி மாவில் ஃபஸ்ட்டு கோலம் போட்டுக்கிட்டேன். ஸ்டார் மாதிரி அரிசி மாவில் கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து சரவண பவ அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு அப்புறம் 6 முக தீபம் ஏற்றணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் 6 மண் அகல் விளக்கு ரெடி பண்ணி அதில் நெய் ஊற்றி திரிசல் போட்டு எடுத்துக்கிட்டேன். 6 விளக்குமே வந்து வெளிப்பக்கமாக பார்த்த மாதிரி ஏற்றணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து 6 விளக்குமே ரெடி பண்ணிவிட்டு வெளிப்பக்கமாக பார்த்த மாதிரி ஏற்றலாம்னு சொல்லிட்டு ஏற்றி சாமி கும்பிட்டோம். எங்கள் வீட்டில் வந்து இப்படி தான் சிம்பிளாக சாமி கும்பிட்டோம். நீங்கள் எப்படி சாமி கும்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.